வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் சினிமாலயம். 90s காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய படமாக இந்த சாமி படங்கள் இருந்துச்சு. இதில் அப்போ லீடிங் ஹீரோயின்ஸாக இருந்த ரம்யா கிருஷ்ணன், ரோஜா, மீனா, பானுப்பிரியா போன்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமி வேடம் போட்டு நடிச்சிருந்திருப்பாங்க. அது ரொம்பவுமே மக்கள் குடும்பங்களாக போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய அளவுக்கும் அதிக நாட்கள் தேட்டரில் ஓடக்கூடிய படங்களாகவும் ஹிட் படங்களாகவும் அமைஞ்சிருந்துச்சு. இதில் மீனா ஒரே ஒரு படத்தில் தான் அம்மன் வேஷம் போட்டு நடிச்சிருப்பாங்க. அந்த படம் ரொம்பவுமே ஹிட் ஆயிருந்துச்சு. இந்த பாளையத்தம்மன் படம் பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்கு மேலே தேட்டரில் ஓடி ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். மீனாவை தொடர்ந்து 90ஸ்ல டாப் ஹீரோயின்ஸாக இருந்த எல்லாருமே அம்மன் வேஷம் போட்டு நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஜா. இவங்களும் நிறைய படத்தில் அம்மனா நடிச்சிருக்காங்க. இந்த அம்மன் படங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மெயினாக இருந்த படமே பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்த அம்மன் மூவி தான். இந்த மூவி ஹிட் அடுத்து தான் அடுத்தடுத்து கன்யூஸாக நிறைய அம்மன் படங்கள் பார்த்திங்கன்னா 90s காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சு. 2000ல் கொஞ்சம் கம்மியானது அம்மன் படங்கள் எல்லாமே. அந்த அம்மன் ட்ரெண்டிங்கை திரும்ப கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவங்க தான். 2020ல் ரிலீஸ் ஆன மூக்குத்தி அம்மன் படம் மூலியமாக இதில் நயன்தாரா அம்மனா சூப்பராக நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த படம் ஒரு ஹிட் மூவியானே அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். மூக்குத்தி அம்மன் 1 ஹிட்க்கு அப்புறம் மூக்குத்தி அம்மன் 2 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இல்லை. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் மூக்குத்தி அம்மன் 2ல் நடிக்கலன்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலாக த்ரிஷா வச்சு மாசாணி அம்மன் அப்படின்ற மூவியை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் டைரக்ட் பண்ணி அதில் அவர் நடிக்கிறதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அனுஷ்கா அவர்களும் ரீசெண்டாக தமிழில் அம்மனா நடிக்கிற ஒரு மூவியில் கமிட் ஆயிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ 2020க்கு மேலே மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் மூக்குத்தி அம்மன் ஹிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி த்ரிஷா, நயன்தாரா, அனுஷ்கா இவங்க எல்லாருமே திரும்ப ஒரு ரவுண்டில் அம்மன் மூவியில் நடிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. இது இந்த காலகட்டத்தில் ஹிட் ஆகுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அம்மன் கேரக்டரில் நடித்த ஹீரோயின் யாருக்கு இந்த அம்மன் கேரக்டர் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.